மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய பேர் அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிகழ்த்தி காட்டினான். ஒரு ஆணினுடைய துணை இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குழந்தையை உண்டாகி இருக்கிறார்கள், பெற்றெடுக்க இருக்கிறார்கள், கவலையோடு நிற்கிறார்கள், சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்த இருக்கிற அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலைகளிலும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அற்புதத்தை கொடுக்க முடியாதா? எல்லா சுகங்களையும் அவர்களுக்கு கொடுத்து விட முடியாதா? ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, நீங்க இந்த சோதனையிலிருந்து தப்பிக்கணுமா, உங்களுக்கான முயற்சிகள் சில வேண்டும் என்பதாக கற்றுக் கொடுக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த ஊரில் இருந்து வெளியாகுங்கள் என்பதாக சொன்னான். ஒரு பேரித்தம்பழ மரத்திற்கு அடியிலே போய் அமருங்கள் என்பதாக சொன்னான். அவர்களுக்கு நான் இப்பொழுது என்ன சொல்லுவேன், மக்கள் எல்லாம் வந்து என்னிடத்திலே கேட்பார்களே என்று கேட்கிற போது, யாருக்கு இந்த குழந்தையை பெற்றெடுத்தா என்பதாக கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று கலங்கி நிற்கிற போது, அவருடைய சோதனையை நீக்கும் முகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, இங்க நீங்க பேசாம இருந்தா போதும், பேசாத நோன்பிருங்க, இந்த காய்ந்த பேரித்தம்பழ மரம் இருக்கிறதே அதை பிடித்து உழுக்குங்கள் என்பதாக சொல்கிறான். இங்கேதான் நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய பேர் ஆற்றலை அற்புதத்தை அல்லவா நிகழ்த்தி காட்டுகிறான். அப்படியே பேரித்தம்பழம் சாப்பிடாமல் இருந்து விட முடியாதா? அல்லது பேரித்தம்பழம் அப்படியே அவர்களுடைய வாயிற்கு அருகில் வந்து விழுந்து விடக் கூடாதா? கீழே பேரிச்சம்பழம் உங்களுக்கு முன்னாடி நீங்க நினைச்சீங்கன்னா வந்து இருக்கும், அற்புதமா நீங்க எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு கூட அல்லாஹ் சொல்லல. என்ன சொன்னா, காய்ந்த பேரித்தம்பழ மரங்களை பிடித்து உலுக்குங்கள் என்பதாக சொல்கிறான். ஒரு கர்ப்பிணி பெண்ணை உழுக்க சொல்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களுடைய முயற்சியும் வேண்டும் என்பதாக சொல்கிறான். அப்போதான் உங்க சோதனை நீங்கும் அப்படிங்கிறான். அங்கே ஒரு நீரூற்று ஓடிக்கொண்டிருக்கும், அதிலிருந்து நீங்கள் போய் நீரை எடுத்து பருகுங்கள் என்பதாக சொல்கிறான். உங்களுக்கு தாகமே எடுக்காது என்கிற நிலையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்லவில்லை. அப்படித்தான் அவர்கள் காய்ந்த பேரித்தம்பழ மரங்களை பிடித்து, அந்த மரத்தை பிடித்து ஒழுக்கினார்கள். பழம் கீழே விழுந்தது, அதை எடுத்து சாப்பிட்டார்கள். தாகிக்கிற போது அந்த தண்ணீரை எடுத்து அவர்கள் குடித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்க சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசாமல் இருந்தார்கள். எப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு பரிசுத்த தன்மையை வெளிப்படுத்தி காட்டினான், அவர்களுடைய சோதனையை போக்கினான். அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், சைகை காட்டினார்கள். தொட்டில் இருக்கிற அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்கிற அந்த குழந்தையை நோக்கி அவர்கள் கை காட்டினார்கள், சைகை காட்டினார்கள், பேசவில்லை. அந்த குழந்தை என்ன பேசும் என்று மக்கள் எல்லாம் சுற்றி இருக்கிற போது அந்த குழந்தைக்கு பேசுகிற ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அது பேசியது, கால இன்னி அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப், நான் அல்லாஹ்வினுடைய அடிமையாக இருக்கிறேன், எனக்கு கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய தாய் பரிசுத்தமானவர் என்கிற அந்த செய்தியை அந்த குழந்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சோதனையை நீக்கினான் என்று சொன்னால் என்ன? இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகிறான், நமக்கு முயற்சி வேண்டும். முயற்சி செய்தால் அதற்கான பலனை, கூலியை அல்லாஹ் தஆலா கொடுப்பான்.